இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான அறிவிப்பு வெளியுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றியும், இந்த கலைஞர் கனவு இல்லம் என்றால் என்ன, இதை பற்றிய விரிவான விளக்கம் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் வெளியான அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம். இதுதான் திருப்பதியிலான அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலைஞர் கனவு இல்லம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஊரக பகுதிகளில் 1,00,000 புதிய வீடுகள் ரூபாய் 3,500 கோடியில் கட்டப்படும் என்று கூறப்பட்டது. இதனால் ஊரக பகுதியை சேர்ந்தவர்கள் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் இலவச வீடு பெறுவதற்கு தகுதியான நபராக இருந்தால் உங்களுடைய கிராமத்தில் போயிட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் உங்களுக்கான அப்ரூவல் வந்துடும். அதன் பிறகு நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அக்கௌண்ட்டில் தவணையாக இந்த பணம் வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த திட்டம் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குடிசைவாசிகளுக்கு நிரந்தர வீடுகள் கட்டும் பணி 1975ஆம் ஆண்டு முன்னோடி முயற்சியாக தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து குடிசைகள் இல்லாத தமிழகம் என்ற இலக்கு அடைவதற்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் குடிசைகளுக்கு பதிலாக பாதுகாப்பான மற்றும் நிரந்தர கான்கிரீட் வீடுகளை உருவாக்குவதற்காக சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் சுமார் 8,00,000 குடிசைகள் இன்னும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே 2030ஆம் ஆண்டுக்குள் குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்க கலைஞர் கனவு இல்லம் என்ற புதிய திட்டம் 6 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 8,00,000 கான்கிரீட் வீடுகளை கட்டுவதற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 2024-2025ஆம் ஆண்டில் ஒரு வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா 3,50,000 என்ற யூனிட் செலவில் 1,00,000 புதிய வீடுகள் கட்டப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு தரத்தளத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள குடும்பங்கள் வீட்டு மனைக்கான பட்டா அல்லது உரிமை ஆவணத்தை வைத்திருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் பயனுடைய தகுதியானவர்கள் ஆவர். ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கில் வசிக்கும் குடும்பங்களுக்கு உரிமையை முறைப்படுத்தியுடன் வீடு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் கீழ் வீட்டின் குறைந்தபட்ச அடித்தள பரப்பளவு பார்த்தீங்கன்னா சமையலறை உட்பட 360 சதுர அடியாகவும் 300 சதுர அடி ஆர்சிசி கூரையால் மூடப்பட்டிருக்கும். மீதமுள்ள 60 சதுர அடி ஆர்சிசி அல்லது பயணிகள் விருப்பப்படி எரியாத பொருட்களால் செய்யப்பட்ட வேறு எந்த வகையான கூரையாகவும் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் ஓலை மற்றும் ஆஸ்பெஸ்டாஸ் தாள் கொண்ட கூரை தடை செய்யப்பட்டுள்ளது. மலைப்பாங்கான பகுதிகளில் பயனாளியின் விருப்பப்படி கூரை அமைக்கலாம். செலவு குறைந்த மற்றும் விரைவான கட்டுமான தொழில்நுட்பங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வீடுகளை பயனாளியாக கட்டலாம். பயனாளி வயதினராகவோ அல்லது வேறு விதமாக வேலைகளை செய்ய முடியாமலோ இருந்தால் விற்பனையாளர்கள் அல்லது வசதியாளர்கள் மூலம் இது செய்யலாம். பயனாளிகளுக்கு டிபிடி மாதிரி மூலம் பணம் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குறித்த அறிவிப்புகள் மற்றும் விவரங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.